மதுரை மற்றும் கோவை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கு மத்திய அரசு நிராகரித்ததாக இருந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுல சர்ச்சையை கிளப்பியிருக்கு. மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்துல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிச்சுட்டு அதே ஊருக்கு பிரதமர் மோடியால எப்படி வர முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வியும் ஸ்டாலின் கேட்டிருந்தாரு. ஆனால் தமிழ்நாடு அரசு அனுப்பிய திட்ட அறிக்கையில பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் அதனாலதான் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருந்தது. இது தொடர்பா தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு 3 பக்கங்கள் கொண்ட கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதுல 3வது பக்கத்துல இருக்கிற தகவல்களை மட்டும் சமூக வலைதளங்கள்ல பரவ விட்டு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கியதா கூறப்படுது. இது மாதிரியான சூழல்ல தான் சென்னையை தவிர மற்ற இடங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை தேவையில்லை அப்படின்னு சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஒரு தீயை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. மிகப்பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் மெட்ரோ ரயில் திட்டம் வெற்றியடையும், மற்ற இடங்கள்ல தோல்வி அடையும் அப்படின்னு கார்த்தி சொல்லி இருந்தது சர்ச்சையை கிளப்பி இருக்கு. கார்த்தியின் கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்கள்ல அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வெறும்வாயை மென்று கொண்டிருந்தவர்களுக்கு அவள் கிடைத்தது போல ஆகிவிட்டது கார்த்தி சிதம்பரத்தின் கருத்து.